ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய இன்ஸ்டியூட்டில் புக்ஸ் வந்து வந்துருக்கு. ஸோ அதில் வந்து எது வந்து ஒர்த்தாக இருக்குது, எதில் வந்து என்ன பெஸ்ட்டாக இருக்குது, என்ன பெஸ்ட்டு இல்லை. ஆக்சுவலாக அதில் எல்லா புக்ஸுமே மேக்ஸிமம் பெஸ்ட்டு தான். ஸோ அதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து புக்ஸ் வந்து போடுறது கஷ்டப்பட்டு தான் அவங்க போடுவாங்க. ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. நியூ புக், ஓல்டு புக் அப்படின்ட்டு இருக்கிறத இப்போ பாருங்க, இதான் சிலபஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இலக்கணம் அப்படின்னா 9ஆம் பிரிக்கிறது சேர்த்து எழுதுக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லா புக்ஸ்லையும் இயல் பின்னாடி படிக்கணும். அது இல்லாமல் புணர்ச்சி தெரியணுன்றதுக்காக புணர்ச்சி வந்து 6th 9th இருக்குது, 11th இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதே பாருங்க, குரல் நெடில் வேறுபாடு அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா டேர்ம் 1ல் இருக்குது. பழைய புக்கில் வந்து டேர்ம் 1, டேர்ம் 2 2ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க தனித்தனியா நம்ம வந்து தேடி படிக்கிறதுக்கு அவங்க கம்பைல் பண்ணி தான் குடுப்பாங்க. ஸோ புக்ல இருக்க கன்டென்ட் தான் அதில இருக்கும் மேக்ஸிமம். எக்ஸ்ட்ரா கன்டென்ட் வந்து சிலது மட்டும் வெளியில குடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஸோ இதுதான் புக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, புக் வந்து எதுக்கு வாங்கணும், நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே படிச்சுக்கலாம்ல அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருக்கும். இன்னொன்று வந்து அப்படின்னா, நான் ஸ்கூல் புக்கில் படித்தா நான் பாஸ் ஆக முடியாதா, நீங்கள் எல்லாருமே ஏன் இன்ஸ்டியூட் புக்குக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் அவங்க போடுவாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படித்தாலே நம்ம பாஸ் ஆகலாம்ப்பா. ஜஸ்ட் இது வந்து எதுக்கு அப்படின்னா, தேடி தேடி படிக்கிறதுக்கு சில பேர் கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு டைம் இருக்காது, ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க, காலேஜ் போகிற பர்சனாக இருப்பாங்க, ஹோம் மேக்கர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க படிக்கிற டைமே கம்மியாக தான் இருக்கும். அப்போ தேடி தேடி படிக்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்லி. ஸோ அதுக்காக மட்டும் தான் இதை ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ வந்து ஸ்கூல் புக் தான் மெயின்ப்பா. ரிவிஷனுக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எந்த புக்கையும் ப்ரொமோட் பண்ணலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாய்ஸ்க்கும் சந்தோஷ்க்கும் பார்க்கலாம்ப்பா. சாய்ஸில் வந்து 500 ருபீஸ், சந்தோஷ் மேலே 350 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சாய்ஸில் வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க டாபிக் வைஸ். சந்தோஷ் மேலேயும் அதே தான், டாபிக் வைஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுக்காங்க. ரெண்டுமே வந்து புக்கில் தான் போட்டு தராங்க. சாய்ஸ் அகாடமியில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 புக் வருது. ஒன்று வந்து டேட்டா இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், ஸோ டிசம்பர் வரைக்குமே கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ் அப்புறமே பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா என்ன வருது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இது எவ்வளோ கொஷின்ஸ் வருதுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ பாருங்கள், ஜிகே டேட்டா புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இதில் இயர்ஸ் இருக்கும், டேஸ் இருக்கும், ஆர்டிகல்ஸ் இருக்கும், அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஷெடியூல்ஸ் இருக்கும், லீடர்ஸ் இது, அதுக்கப்புறம் அசோசியேஷன், ஆர்கனைசேஷன், கமிட்டிஸ். இப்போ வந்து அசோசியேஷன், ஆர்கனைசேஷன்லாம் ஐயரமே நிறையா வரும். ஸோ கமிட்டிஸ், ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பாலிட்டியில் அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து வார்ஸ் நிறையா வரும். இப்போ முகலாயர்கள்னு எடுத்தாவே நிறைய பேர் இருப்பாங்க, அக்பர், பார்பர் அப்படிலாம் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இது வந்து டெல்லி சுல்தானேட்லாம் போயிட்டு நமக்கு நிறைய வம்சங்களே வரும். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வருவாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு ரிவர்ஸ் அப்படின்னா ஜியோகிராஃபி வந்துடும். ஸோ அதுதான் அவங்க டேட்டாவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்க, எக்கனாமி ஃபஸ்ட்டு வந்து பொருளாதாரம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்தியா அரசியலமைப்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் நவீன இந்தியா, அதாவது மாடர்ன் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. அதுக்கப்புறம் வந்து இடைக்கால இந்தியா. ஸோ வந்து சிவிலைசேஷனு, குப்தாஸ் அதெல்லாம் இதில் வரும். நமக்கு முந்தைய மற்றும் இடைக்கால இந்திய வரலாறு வரும். அதுக்கப்புறம் புவியியல் அப்படின்னா ஜியோகிராஃபி, அறிவியல் அப்படின்னா சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு எதுலன்னா புக்கில் இருக்க டேட்டாஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா ஒருங்கிணைஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு லெசனில் ஒவ்வொரு படிக்கிறோம். இப்போ ஐஎன்எம் படிக்கிறீங்க அப்படின்னா 10th படிப்பீங்க, அப்புறம் 12th படிப்பீங்க. ஸோ 10th படிக்கும்போது நிறைய இயர்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சமூக மாற்றம், தமிழ்நாடு சமூக மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் வந்து இப்போ திருக்குறள் அச்சிடப்பட்ட இயர்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ பெரியார் வந்து வெளியிட்ட இதழ்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து சிங்காரவேலர் வந்து மே தினம் கொண்டாடிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நிறைய இயர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லீடர்ஸ் அப்படிங்கும்போது அவங்கள பற்றின குறிப்புகள் சிலது இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸாக ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. புக்கில் இருக்கிறதுக்கு தான் இப்போ கொடுத்துருப்பாங்க. ஆனால் பட் இது வந்து எதுக்கு அப்படின்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஐயனம் வந்து நம்ம முடிச்சுட்டு ரிவிஷன் எடுக்கும்போது நீங்கள் இந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் மெயின் பாயிண்ட் வந்து கிளான்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன் டேயில் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. செகண்டு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு 5 மாடல் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாள் அது எப்படி பாருங்கள், தமிழில் 100, ஜிகேல 75, மேக்ஸில் 25. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 6 மாடல் டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்தாங்க. இதில் நமக்கு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பேஜஸ் கொடுத்து ஸோ 5 மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஸோ இது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர் கொடுத்த கொஷின். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து 200 கொஷின்ஸ் 100 தமிழ்லையும், ஜிஎஸ்ல 75யும், மேக்ஸில் வந்து 25யும் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ புக்கும் போது 1 சைட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இது தமிழில் இதுதான் வந்து ஜிகேக்கு டேட்டா புக். இது வந்து நமக்கு கொஷின் பேங்க் இந்த கொஷின் புக் மாடல் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு மொத்தம் 5 மாடல் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இதுக்கு இப்போ தமிழில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 புக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்ப்ப நமக்கு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து 22 to 24 வரைக்கும் நமக்கு எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாபிக் வைஸ் ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த புக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுவுமே உங்களுக்கு ப்ராக்டிஸில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஒரு டாபிக் முடிச்சுட்டு நீங்கள் டாப்பிக்காக அதை பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஷினை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ வந்து இதில் வந்து 2 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் 1 புக் 2ன்னு சொல்லிட்டு அதவே ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நமக்கு 40 டாபிக்ஸ் இருக்குது. 2 புக்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் 22, 23, 24லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் மொத்தம் இருக்குது அப்படின்றத அவங்க கடைசியில் வந்து கேல்குலேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ பாருங்கள், 4493 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நியர்லி இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் யாருக்கு அப்புறம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, இல்லாட்டி புக்ஸ் இல்லைன்றவங்களுக்கு இருக்கும். இல்லை நீங்கள் பிடிஎஃபாக படிக்கிறவங்க படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிடிஎஃப்ல இப்படியே தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுதான் வந்து இது. ஸோ இது வந்து ஏன் 500 ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசன் வந்து இதனால தான் நமக்கு வந்து டேட்டா புக்கும் அந்த நமக்கு வந்து அந்த இது வருது பார்த்தீங்களா, நமக்கு மாடல் கொஷின் அதனால தான். ஸோ அது இல்லாதனால தான் சந்தோஷம் 350. ஸோ இப்போ நீங்கள் சாய்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் இல்லைப்பா இந்த புக்கு. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் ஒரு லிங்க் நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் போட்டிங்கன்னா அது இருக்காது, ஷோ ஆகாது. ஸோ நான் கேட்டேன் சார்கிட்ட. அவங்க வந்து ஒரு 7 டேஸ் இல்லாட்டி 9 டேஸ்க்குள்ளே நாங்கள் வந்து ரீப்ரிண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த புக் வந்து உங்களுக்கு அவைலபிள் கிடைக்காது. ஸோ வந்து அந்த லிங்க்குள்ளே போயிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்கப்பா. ஸோ இப்போதைக்கு அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகாது. போனாலும் இந்த புக் காட்டாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக். ஆனால் கண்டிப்பாக அவங்க ரீப்ரிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க சொன்னாங்க. எப்போது ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே ஆர் தேர்ஸ்டேன்னு தெரில. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து 7 to 8 டேஸில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஸோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து நீங்கள் இப்போ பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விஷயம் தான். ஜஸ்ட் இது சொல்கிறது தான் சொன்னேன். ஸோ சந்தோஷ் மணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் பிவைக்யூ மட்டும்தான் இதே மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து லாஸ்ட் வீடியோவை நான் ப்ரிஃபர் பண்ணும்போதே ஒரு 4 பேர் வந்து சாய்ஸ் நீங்கள் வேண்டாம் சந்தோஷ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கேட்டேன். ஆனால் பட் அது யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதாவது மீன்ஸ் சொல்லலை, ஒரே ஒருத்தவங்க மட்டும் ரீசன் சொன்னாங்க. புக் வைஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் பட் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சில புக்கில் வந்து பேஜஸ் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்குமே வந்து மேக்ஸில் மட்டும் வந்திருக்கு. நான் வந்து பிவைக்யூ ஏற்கனவே வந்து ஜிஎஸ்க்கு வாங்கியிருக்கேன். அதில் எனக்கு எந்த பேஜஸுமே இன்னும் வரலை. மேக்ஸில் வந்து எல்லா புக்லேயும் எனக்கு வரல. டைம் அண்ட் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து கடைசியில் வந்து ஒரு 2 பேஜஸ் மட்டும் 2 இல்லாட்டி 4 இருக்கும். அந்த இது மட்டும் எனக்கு எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. ஸோ அது வந்து எனக்கு மட்டும் டிஃபெக்ட் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க சொல்கிறதா அவங்களுக்கு வந்துச்சு, அதனால தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பட் வந்து எல்லாருக்குமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இந்த ஒரு சின்ன விஷயம் தான் அந்த சந்தோஷம் சாய்ஸ் அகாடமியில் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படின்னா எல்லா புக்லேயுமே எல்லாமே பாசிட்டிவ் இருக்காது, ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுதான் அந்த நெகட்டிவ் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் கொஷின் பேப்பர் வந்து அதில் இருக்க கொஷின் பேப்பர் தான். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், ஓகே தான். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு புக் இல்லைன்றாலும் நான் பிவைக்யூ மட்டும் நான் டாபிக் வைஸ் உங்களுக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு டெலிகிராமில் பிவைக்யூ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஏன்னா என்கிட்ட பிவைக்யூ இருக்குது டாபிக் வைஸ், நான் அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சுரேஷ் பார்க்கலாம். சுரேஷ் அகாடமி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் என்ன வந்து இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க சிலபஸ் அப்படியே கொடுத்துட்டு பேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு எதுவும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இலக்கணம் இருக்குது, அதுக்கப்புறம் சொல்லாகராதி இருக்குது, அண்ட் தென் நமக்கு வந்து எழுத்துத்திறன் இருக்குது. 4th ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க, வாசித்தல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு கொடுத்து நமக்கு எண்டிங் முடிச்சிருக்காங்க 7 யூனிட்ஸ் டோட்டலாக. ஸோ இதில் வந்து
இல்ல கலைச்சொற்கள்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கலைச்சொற்கள் குடுத்துருக்காங்க. ஏன் அப்டின்னா, நமக்கு சிலபஸ்ல நெறைய இருக்கனால கலைச்சொற்கள் மட்டும் நெறையா குடுத்துருக்காங்க இங்க. அறிவியல், கல்வி, மருத்துவம், வேளாண்மை மேலாண்மை, சட்டம், புவியியல், ஊடகம் அப்டின்னு சொல்லி எல்லாமே குடுத்தா அப்புறம் தொழில்நுட்பம். அதுவுமே குடுத்துருக்காங்க. ஏன் அப்டின்னா, கலைச்சொற்கள் நமக்கு 10 கொஸ்டின்ஸ் வருது அப்டின்றனால, இங்க மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்கப்பா. ஸோ, இந்த கலைச்சொற்கள் பார்த்து நெறைய பேர் வந்து என்ன இது பண்ணாங்க அப்டின்னா, கலைச்சொற்கள் இவ்ளோ இருக்கு, இவ்ளோ படிக்கணுமா அப்டின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட்டு கலைச்சொற்கள் வந்து நீங்க புக்ல படிங்க. 6த் to 12த் நியூ புக், ஓல்டு புக் அப்புறம் அட்வான்ஸ் தமிழும் நீங்க படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்கப்பா வெளியில. ஃபர்ஸ்ட்டு இது நீங்க கம்பல்சரி முடிங்க. ஏன்னா, குரூப் 4 அப்டின்னா மேக்ஸிமம் புக்லேருந்து தான் வரும். குரூப் 2 நெறைய கூட வரலாம். மேக்ஸிமம் புக்லேருந்து வந்து அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து நமக்கு அவுட் ஆஃப் புக் போகும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நீங்க புக்க அப்படி கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதில என்ன டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட சைஸ் தான். ஏன் அப்படின்னா, நமக்கு A4 இல்ல A3 லீகல்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி பெருசா இருக்கு. ஸோ, அதுதான் செகண்டு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ நம்ம போறோம் அப்படின்னா, நம்மளால எங்கேயும் வெளியில பேக்ல வச்சு எடுத்துட்டு முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். 13 வந்து என்ன அப்படின்னா, இதில வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள்ல வந்து நெறைய மிஸ்டேக்ஸ் இருக்குப்பா. நெறைய மிஸ்டேக்ஸ்னா நெறைய மிஸ்டேக்ஸ் கிடையாது. ஆனா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து ஒரு 4 டூ 5 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட். அது வந்து நார்மல் தான். எல்லாத்துலயுமே ரிப்பீட்டட் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து அவங்க நியூ புக், ஓல்டு புக் கம்பைன் பண்ணி குடுக்குறதுனால, இப்போ ஒரு புக்ல இருக்க டேட்டா இன்னொரு புக்லயும் கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படி எடுத்து வைக்கும்போது எடுத்து வைப்பாங்க. ஸோ அதனால வந்து மேபி அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கலாம். ஸோ, அதனால சிலது மட்டும் தான் மிஸ்டேக்ஸ் ஆகியிருக்கு. எல்லாமே மிஸ்டேக்ஸ் வரும். அது வந்து எனக்கு வந்து பிரித்தெழுதுக மட்டும் சிலது மிஸ்டேக்கா இருந்துச்சு. ஆனா பிரித்தெழுதுக வந்து இவங்க நல்லாவே குடுத்துருந்தாங்க. புணர்ச்சி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாரி குடுத்துருந்தாங்க. அப்புறம் பிரித்தெழுதுக அப்படிங்கும்போது, எடுத்துக்காட்டு கொடுத்து, அதில வந்து என்ன இருக்கு புணர்ச்சின்னு சொல்லி ஏன்னா புணர்ச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சா தான் நம்ம வந்து பிரித்தெழுதுகிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா குடுத்துருந்தாங்க. டைரக்ட்டா புக் கொடுக்காம ஏன்னா நெறைய பேர் வந்து டைரக்ட்டா புக்ல இருக்கிறத அப்படியே குடுத்துருவாங்க. 6த் எவ்வளோ இருக்கு, 7த் எவ்வளோ இருக்கு, 8த்ல எவ்வளோ இருக்கு அப்படின்றத கொடுக்காம, அது எப்படி வந்துச்சு அப்படின்றத குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதில என்ன பாசிட்டிவ்ஸ் அது ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து நமக்கு வந்து பிராக்டிஸ்க்கும் சில கொஸ்டின்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிவைக்யூ சில கொஷின்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குப்பா. இன்க்ளூட் ஆயிருக்கு. எல்லாமே இன்க்ளூட் கிடையாது. இப்போ வந்து ஒரு டாபிக்ல வந்து நம்ம நெறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ இல்லாட்டி கூட கொஞ்சம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனா, பட் என்ன கேட்டோம் அப்டின்னா வந்து இந்த மாரி இந்த பிரித்தெழுதி குடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த இதில வந்து அது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். அடிக்கும்போது சில நேரத்தில வந்து தப்பா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து நான் புக் வந்து வொர்த்து தான்ப்பா. ஆனா, எனக்கு இது டிஃபெக்ட்ன்னு பார்த்தோன்னா சைஸ் தான். அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க ஆர்டர் போட்டு தான் வாங்குனாங்க. அவங்களுக்கு நல்லா வந்துச்சு. ஓகேவா? அவங்களுக்கு நல்லா வந்துச்சு. அதனால தான் நான் ரிவ்யூவும் குடுத்தேன். அவங்களோட பிடிஎஃப் வச்சு தான் ரிவ்யூவும் குடுத்துருந்தேன் நானு. ஸோ அவங்க நல்லாருக்குன்னு சொன்னாங்கப்பா பாருங்க. ஓகே நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க வேணா ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஏன் அப்படின்னா அந்த வீடியோவ பார்த்துட்டு நெறைய பேர் இன்னும் என்கிட்ட கேட்குறீங்க. நான் புக் போட்டேன் எனக்கு புக் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்க நல்லா பார்த்துட்டு எப்போ புக் வரும் என்ன எல்லாம் பார்த்துட்டு நீங்க வாங்குங்கப்பா. ஓகேவா? ஏன்னா எனக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்க வீடியோ பார்த்து நீங்க சொன்னீங்க நான் புக் ஆர்டர் போட்டேன் அப்படின்ற மாரி சொல்றீங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நானும் புக் போட்டுட்டு வராம தான் உட்காந்துருக்கேன். அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாவே இருக்கு. நமக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாமே நமக்கு வந்து ஒர்த்து தான் இதில. ஸோ வந்து சைஸ் அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான். அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து நம்ம இதில பார்த்து தான் வாங்குனாங்கன்னு சொன்னாங்க. ஆனா பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு டேமேஜா தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்னதுனால நான் சொன்னேன், "இல்ல நீங்க போயிட்டு நீங்க கேளுங்க. கேட்டு மாத்திக்கோங்க" அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து நீங்க வந்து இப்போதைக்கு அது ஏன் அப்படின்னா சைஸ் வந்து பெருசா இருக்குன்றனால கொஞ்சம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவு வந்து நீங்க போய் அங்க வாங்க முடியுமான்னு பாருங்க. ஏன் அப்படின்னா நமக்கு சுரேஷ் இன்ஸ்டிடியூட் வந்து நெறைய இடத்துல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மூலியமா நீங்க போய் வாங்கி முடியுமா அப்படின்றத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றது ரொம்ப டேமேஜ் இருக்காது. அந்த சைஸ்ன்றாலும் ஒண்ணு மேல நுனியில இல்ல கீழ் நுனி ஏதாவது ஒண்ணு கிழிஞ்சிருக்கும். எனக்கு வந்து அவங்க காமிச்சது வந்து கீழ் நுனி வந்து அப்படியே பெண்ட் ஆயிருச்சு. ஒரு மாரி கிழிஞ்சு அந்த ஒரு மாரி ஆயிருச்சு. அந்த போட்டு கவர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பேஜஸ் கம்மி தான் இது. ஏன்னா வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணனால பேஜஸ் கம்மியானனால நல்ல நீளமா இருக்கும். நமக்கு டென்சிட்டி கீழ வந்து கம்மியா இருக்கனால சைட்ல வந்து அது கிழிஞ்சிருக்கும் போல. ஸோ, அதனால வந்து முடிஞ்ச அளவு வந்து நீங்க போய் வாங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாரி நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்டின்னா, கொஞ்சம் கேட்டுட்டு நல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு போடுங்கப்பா. ஏன் அப்டின்னா வந்து சுரேஷ் வந்து ஆர்டர் போட்டீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து 14 டூ 16 டேஸ் ஆகுது அப்டின்ற ஒரு அப்ராக்ஸிமேட் சொல்றாங்க. உடனே கிடைக்கிறது இல்ல அப்டின்னு. அண்ட் தென் இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. மெசேஜ் பண்ணா ரிப்ளை இருக்காது. அதுதான். ஸோ, அது வந்து ஏன் அப்டின்னா அது இல்ல. ஆனா சாய்ஸ்ல வந்து நான் மெசேஜ் பண்ணேன். சார் இந்த மாரி வெப்சைட்ல காட்டல. ஏன்னா நான் வாங்குறதுக்கு கேட்டிருந்தேன்.
இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா வந்து நான் பழைய பிவைக்யூ வச்சிருந்தேன். ஸோ அதுவுமே என்ட்ட பிடிஎஃப் இருக்கு. ஸோ வந்து ஃபுல்லா பிடிஎஃபா படிக்கிறனால எனக்கு மைக்ரேன் பெயினா வந்துட்டு இருந்தனால, சரி நம்ம புக் வாங்கிடலாம். அதனால என்ன நமக்கு ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லி நான் கேட்டேன். நான் அதுக்கப்புறம் அந்த லிங்க்ல போகும்போது இல்ல. நான் மெசேஜ் பண்ணும்போது நான் மார்னிங் மெசேஜ் பண்ணேன். மார்னிங் 9:00 மெசேஜ் பண்ணேன். அவங்க ஈவினிங் வந்து 5:00லாம் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க. சார் இந்த மாரி புக் தீர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் தான் அவைலபிள் ஆகும். மேக்ஸிமம் வந்து 7 to 9 டேஸ் அப்படின்னு சொல்லி அப்ப நீங்க பே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க அவங்க. ஸோ அந்த மாரி இங்க வந்து ரிப்ளை இல்ல. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்டின்னா, நம்ம வந்து ரிப்ளை இல்லன்றனால நெறைய பேர் வந்து அப்புறம் புக்கே வராதா? அப்படின்னு நெறைய பேர் பயப்படுறீங்க. புக் வராம இருக்காதுப்பா. புக் லேட்டா வரும். புக் வராம இருக்காது. ஸோ அதுதான் செகண்ட் திங். தேர்ட் வந்து என்ன அப்டின்னா, எப்படி அத கேன்சல் பண்றது? இவ்ளோ நாள் ஆனதுக்கப்புறம் நான் புக் வாங்க படிக்க முடியுமா? அப்படின்றீங்க. மேக்ஸிமம் வந்து நீங்க புக்லயே படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்டின்னா, அப்படி படிக்க முடியல அப்டின்னா, கண்டிப்பா நம்ம புக்ல வந்து இந்த சொல்லும் பொருளும், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அதுக்கப்புறம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அந்த மாரி புக்ல இருக்க கன்டென்ட்லாம் நீங்க கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புக் வாங்குனீங்க அப்புறம் புக்ல ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் யூனிட். அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்ல காட்டுறேன் நானு. ஸோ பாருங்க சொல் அகராதி 15 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல் நிறைய தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி நம்ம பயிற்சி வினாக்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நமக்கு பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்கப்பா. பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து எல்லா லெட்டருக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஒரு எழுத்து ஒரு மொழி. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க இதை வந்து பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவ் வந்து நீங்கள் பயிற்சி அதுக்கப்புறம் வந்து புக் பேக்கில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிவைக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொருந்தாத சொற்களும் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிரித்தெழுதுக மட்டும் தான் எனக்கு பெருசாகவே தெரிஞ்சு. வேறு எதுவுமே எனக்கு இதில் மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவே மிஸ்டேக்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா பிரிண்டிங் மிஸ்டேக்கில் வந்து 1, 2 இருக்கும். ஏன்னா வந்து ஒரு புக் வந்து 100% ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இதோட ரேட் வந்து நமக்கு 485. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு இது 485. ஸோ இதுதான் வந்து இதோட இது. மேக்ஸிமம் இதில் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக் எல்லாமே கவர் ஆயிரும். சிலதுக்கு மட்டும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அவுட் ஆஃப் புக் அதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. நான் அதுவும் பார்த்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதுதான் வந்து நமக்கு வந்து சுரேஷ்க்கு. இதே வந்து இதிலே புத்தா புக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதையும் பார்க்கலாம் ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக வந்து இண்டெக்ஸ் வந்து இப்படி தான்ப்பா இருக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள் நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள் தலைப்பு பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே வரிசையாக கொடுத்துட்டாங்க. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 5, 6, 7 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் வந்து 617 பக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இது ஆக்சுவலாக வந்து இதுலேயும் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 10th ஓல்டு புக்கு, 10th நியூ புக்கு, அதாவது சார் 10th 6th to 12th நியூ புக்கு, ஓல்டு புக் எல்லாமே கவர் ஆகிருக்கும். எனக்கு வந்து அட்வான்ஸ் தமிழ் நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது வந்து இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து எடிஷன் 1, எடிஷன் 2ன்னு போட்டிருக்காங்கப்பா. எடிஷன் 2 மேபி அட்வான்ஸ் தமிழில் இருக்கிற ஏதாவது ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஆர்டர் போட்டேன்ப்பா ஜான்வரி 19 வந்து ஆர்டர் போட்டேன்ப்பா. அப்போ வந்து இப்போ இந்த பிடிஎஃப்லாம் வரல. அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து இது மாதிரி புக் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி புக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா வந்து ஒரு 1 ஹவர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பட் அதில் வந்து அட்வான்ஸ் தமிழ் இருக்கா இல்லையான்றது சொல்லலை. நானுமே ஓகே நமக்கு ஒரு புக் வேணும் அப்படின்றதுக்காக ரிவிஷன் பர்பஸ்க்கு வேணும். ஓகே இன்றைக்கி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் ஆர்டர் போட்டுட்டேன். கேட்கல என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது என்னன்னு கேட்கல. அதுக்கப்புறம் நான் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் நான் கேட்டேன். ஏன்னா புக் வந்து ஏன்னா நான் போடும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பொங்கல் முடிஞ்சு வந்துடும் அப்படின்னு வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு அப்டேட்டு. ஸோ அதனால் நான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ இங்கே பாருங்கள் அவங்க என்னென்ன கொஷின்ஸ் வந்து எங்கெங்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இவங்க இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா வந்து கொஷின் வந்து எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மட்டும் மேக்ஸிமம் வந்து தமிழ் தகுதி தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஃபெக்ட் இருக்குது. ஒன்று அப்படின்னா நிறையா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகலாம் தப்பு ஆன்சர் கீ இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா நான் தனியாக தமிழ் எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது பிரித்தெழுதுகளை நிறையா மிஸ்டேக் கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா அது தமிழ் தகுதி தேர்வுன்றனால யாரும் கீ சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அது வந்து ஒரு இது தானே அப்படின்றதுக்காக. ஸோ பாருங்கள் எல்லா எக்ஸாம்ஸுமே அவங்க எடுத்துருக்காங்க. இந்த இவ்வளோ எக்ஸாம்ஸ்லேருந்து அவங்க கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அது தமிழ் தகுதி இங்கே இப்போ கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஸோ பாருங்கள் ஒவ்வொரு இயராக 22, 23 இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே பேஜஸ் வந்து கூடுதுப்பா. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு
ஆக்சுவலா வந்து இங்க புக் வந்து ரொம்ப ரொம்ப வொர்த்தான புக்கு தான் இது. நான் பிடிஎஃப் பார்த்தேன். உங்களோட வீடியோ வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வீடியோ இருக்கு. அதுவும் நான் பார்த்தேன். அது வந்து ஆக்சுவலா நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி புக்கு வந்து ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ வந்து எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே இல்ல. மேக்ஸிமம் வந்து அவங்களுமே ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. ரிப்ளை பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு ரிப்ளை எப்போ வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ம் போன போன வாரம் சனிக்கிழமை ஆக்சுவலா வந்து புதன்கிழமை மெசேஜ் பண்ணேன். அப்பயும் ரிப்ளை வரல. சனிக்கிழமை மெசேஜ் பண்ணேன். அப்போ வந்து அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்துரும். நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே அதான் இந்த வாரம் ஃப்ரைடே வந்துரும் அப்படின்ற மாரி சொன்னாங்க அவங்க. ஆனா பட் நான் 19ஆம் தேதி ஆர்டர் போட்டேன். 22ஆம் தேதி போட்ட ஒருத்தவங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிப்ரவரி 15, 16க்கு மேல ஆகும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப தள்ளி போற மாரி இருக்கு. அதாவது 2 நாள் தள்ளி போட்டதுக்கே 1 வாரம் மாரி சொன்னாங்க. ஸோ இன்னுமே புக்கே வரலப்பா. ஆனா பட் வந்து கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப ஒர்த்ஃபுல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அவங்க வந்து மென்ஷன் பண்ணியே குடுத்துருந்தாங்க. புது புக்கு, பழைய புக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க டைரக்ட்டா வந்து எப்படி குடுத்துட்டாங்க அப்டின்னா, பிரித்தெழுதுக அப்படியே குடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாரி இங்க ரூல்ஸ் இல்ல. ஸோ அந்த வந்து இது பாருங்க, இப்ப டிஎன்பிஎஸ்சி கட்டாயம் பாருங்க அப்படியே குடுத்துட்டாங்க. எல்லாமே குடுத்துட்டாங்க. ஆனா பட் வந்து இங்க டைரக்ட்டா குடுத்துட்டாங்க. எப்படி ரூல்ஸ் வந்துச்சு அப்படின்றத குடுக்கல. பாருங்க பயிற்சி வினாக்கள். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். சுரேஷ்க்கு வந்து குடுத்தாங்க. இங்க அத குடுக்கல. ஆனா, பட் எனக்கு வந்து இதில பிடிச்ச விஷயம் என்ன அப்டின்னா, தமிழ் தகுதி தேர்வு கேட்கும்போது, அவங்க டைரக்ட்டா அப்படியே குடுக்காம, டிஃப்ரெண்ட்டா ஏதாவது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்டின்னா, அது எங்கேருந்து எடுத்தாங்க அப்டின்றத பாருங்க. இப்ப இந்த லைன்லேருந்து பிரித்தெழுதுக எடுத்தாங்கன்றத குடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, நீங்க இனிமே அந்த வேர்டிங் லைன்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க அப்டின்றதுக்காக, அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டா ஒரு இடத்துலருந்து எடுத்தாங்க அப்டின்னா, அத அப்படியே எடுத்து குடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி குடுத்துருக்காங்க. எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, புதுசா டிஃப்ரெண்ட்டா வந்துச்சு அப்டின்னா, அது தலைப்புலேருந்து வந்திருக்கா, லைன்ஸ்லேருந்து வந்திருக்கா, ஸோ அந்த மாதிரி அவங்க டிஃப்ரென்ஸ் வச்சு குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா புக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகுதுப்பா. அதே மாரி ரெஸ்பான்ஸ் வந்து அதுவா நான் 16 டேஸ் சொன்னேன். இது வந்து நானே வந்து 21 போட்டேன். 19 போட்டேன். 19 போட்டோம் அப்டின்னா அங்கேயே 10 டேஸ் ஆயிருச்சு. ஸோ அங்க வந்து 10 டேஸ் ஆயிருச்சு. ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு வந்து 4 டேஸ் ஒரு 15 டேஸ் ஆயிருச்சு. ஸோ பட் வந்து இன்னுமே வந்து புக் எப்போ வரும்ன்றது தெரியல. ஸோ வந்து நீங்க வந்து கண்டிப்பா புக் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒர்த் தான். ஆனா பட் நீங்க இப்போதைக்கு வந்து நீங்க ஆர்டர் போடாதீங்கப்பா. என்னோட கைண்ட் இதுதான் அதான். ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்ல அவங்க இது பண்ணதுக்கப்புறம் நீங்க கேட்டுட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு எப்போ புக் வரும்? எடிஷன் 2க்கும் 1க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டுட்டு நீங்க போடுங்க. ஏன்னா நான் எடிஷன் 1க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் நானும் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர் கேட்க சொல்லியாச்சு. ஆனா பட் இன்ன வரைக்கும் அது என்னன்னே தெரியல. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுட்டு ஏன் அப்டின்னா, எடிஷன் 1 வந்து ₹500 எடிஷன் 6 வந்து ₹600. ஸோ 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சொல்லல. அது என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நீங்க போடுங்க. ஏன் அப்படின்னா வந்து இதிலேயே வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு பிவைக்யூ அது இதுன்னு எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கு. ஸோ பட் இருந்தாலுமே வந்து அது எதுக்காக அப்படின்றத நீங்க தெரிஞ்சுட்டு போடுங்கப்பா. ஆனா இந்த புக் வந்து ரொம்ப ஒர்த்தான்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. சொல்லப்போனா இந்த இந்த இது நான் பார்க்கவே இல்ல. நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க தான் சொன்னாங்க. நான் வந்து அந்த ரிவ்யூ போடும்போது சொன்னேன், "நீங்க என்ன புக் வாங்கலாம்னா நீங்க சொல்லுங்கப்பா. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ அதில் ஒரு அண்ணா தான் பார்த்து சொன்னாங்க. சிஸ்டர் இந்த மாதிரி அவங்க ரிவ்யூ போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ரொம்ப புக் நல்லா இருக்கு. நீங்க ஆர்டர் போடுங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போய் பார்த்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு சார். 3 மணி நேரம் அந்த வீடியோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல. இந்த பிடிஎஃப் நான் வந்து சென்ட் பண்றேன்ப்பா கீழ. மேக்ஸிமம் நிறைய இந்த பிடிஎஃப் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இத போட வேண்டாம்னு நினைச்சேன். பட் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, புக்கே வராதா? ஸோ அவங்க வந்து இங்க தரவே மாட்டாங்களா புக்கே? அப்படின்ற மாரி கேட்டீங்க. ஸோ எந்த இன்ஸ்டிடியூட்லயும் புக்கு தராமலாம் அங்க இருக்க மாட்டாங்கப்பா. கண்டிப்பா தருவாங்க. மேபி ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றது வந்து எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்கன்றது இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பட் இந்த பிடிஎஃப் நீங்க பாருங்க. சுரேஷ் பிடிஎஃப்ஸ் தான். அதுவுமே நான் அனுப்பிச்சு உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு, உங்களுக்கு எது ஓகே அப்படின்ற மாரி இருந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க நல்லா கேட்டுட்டு போடுங்கப்பா ஆர்டரு. ஸோ அது எப்படி வந்து கேட்குன்னா, புக் அவைலபிளா இருக்கா? எப்போ வரும்? ஸோ என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நீங்க போடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னா நெறைய பேர் வந்து பயப்படுறோம். புக் இல்லாட்டி என்ன பண்றது? தீந்துரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான்லாம் அப்படிதான் சொன்னேன். சரி ஓகே நம்ம புக் வந்துரும். நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில தான் போட்டேன். ஸோ பட் அதில என்ன இருக்கு அப்படின்னு நான் சரியா பார்க்கல. ஸோ அப்படி பார்க்காம இருக்கக்கூடாது. பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்தேன். ஆனா பட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா தான் இருந்துச்சு. ஆனா பட் வந்து இவ்வளோ லேட் ஆகும்ன்றத நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த 1 ஹவர் வீடியோவே எனக்கு பிடிச்ச மாரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓல்டு புக், நியூ புக் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து இங்க எடுத்திருந்தாங்க. எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த 3 மணி நேரம் வீடியோல உங்களுக்கு ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா யூனிட்லயுமே அங்கங்க கொஞ்சம் எடுத்து பண்ணியிருப்பாங்க.
பாருங்க அங்கங்க வந்து கவனத்தில் கொள்கன்னு சொல்லிட்டு வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து குடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத வந்து கொஞ்சம் பார்க்கும்போது நம்ம நல்லா பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம டிஃப்ரெண்ட்டா இருக்கிறத பார்க்கும்போது ஏன்ப்பா டிஃப்ரெண்ட்டா இருக்கிறது நமக்கு கொஞ்சம் வந்து யோசிக்கிற மாரி இருக்கும். அதே மாரி பாருங்க மெய்நிலை வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் 11த், 12த் ஓல்டு புக். ஸோ இந்த மாரி அவங்க நியூவா, ஓல்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருவாங்க. ஸோ அநேகமா இதெல்லாம் இப்ப கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. எனக்கு தெரிஞ்சு இது குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் நெனைக்கிறேன். சாரி. குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் நெனைக்கிறேன். ஸோ வந்து ஆமா இதுவும் குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் தான். ஆமா இப்ப குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. ஒர்த்தான்னு கேட்டா ரொம்ப ஒர்த்து தான். ஆனா பட் நீங்க என்ன அப்டின்னா புக் வந்து இப்போ 600 நான் 500க்கு ஆட் பண்ண ஆர்டர் பண்ணேன்ப்பா. ஸோ அந்த புக் வந்தோனே கண்டிப்பா நான் சொல்றேன். ஆக்சுவலா நான் புக் வந்ததுக்கப்புறம் தான் ரிவ்யூ போனது இப்போ இது சொல்லக்கூடாது. ஆனா பட் நெறைய பேர் என்கிட்ட என்ன அப்டின்னா, நான் வந்து எப்படி ஆர்டரே கேன்சல் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. செகண்ட் வந்து நான் கட்டின காசு வந்து வேஸ்ட்டா? புக்கே வராதா? அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பா புக் வந்து வராம இருக்காது. எந்த இன்ஸ்டிடியூட்லயும் புக்க வந்து குடுக்காம ஏமாத்த மாட்டாங்கப்பா. ஸோ அது ஒண்ணு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து லேட் ஆகுறது ரொம்ப லேட் ஆகுது. எனக்குமே இவ்ளோ லேட் ஆகும் அப்படின்றது தெரியல. ஆனா புக் வைஸ் ஒர்த் தான். ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன்ப்பா. நீங்க எல்லாம் பாருங்க. மேக்ஸிமம் இத பார்த்துருப்பீங்க. பட் வந்து நெறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு நீங்க வந்து புக் வந்து ஒன்ஸ் யாரோ வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட, நீங்க வந்து கேட்டுட்டு போடுங்க. இல்ல அப்டின்னா ஒரு 2 3 டேஸ்க்கு அப்புறம் அவங்க மெசேஜ் பண்றாங்களான்னு பார்த்துட்டு, டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு போடுங்கப்பா. ஏன் அப்டின்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஓகே நம்ம குடுத்துருவாங்க அப்டின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஆனா பட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னுங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, என்கிட்ட வந்து அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சிஸ்டர் நீங்க சொன்னனால போட்டோம். ஆனா வரல அப்டின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ! ஏன்னா நான் வந்து நல்லா இருக்குன்றனால தான் சொன்னேன் நானு. ஸோ எனக்கு அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து சாய்ஸ்லாம் புக் அவைலபிள் இல்ல. சுரேஷ்ல வந்து லேட் ஆகும்ப்பா. ஆனா பட் ரெஸ்பான்ஸ் கூட வந்துரும். 15 டேஸ் மேக்ஸிமம். புத்தா வந்து அதுக்கும் லேட் ஆகுது. ஸோ புத்தா மட்டும் நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்டின்னா, என்னோட கைண்டா நான் என்ன சொல்றேன் அப்டின்னா வந்து, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போடலாம். ஏன் அப்டின்னா புக் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல புக் தான். டிஃபெக்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே சொல்ல முடியல. மேக்ஸிமம். ஸோ வந்து எப்படி இருக்கு? அதேமாதிரி சுரேஷ் நீங்க வாங்குறீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து நீங்க போய் வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா, இப்ப டேமேஜ் நெறையா வருதுன்றாங்க. ஸோ அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து அது என்ன ஆகுதுன்றது தெரியல. ஸோ பட் நீங்க இது பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ பட் இதுக்கு மட்டும் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்க காரணம் அதுதான். பிவைக்யூம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ரூ. 600 கிட்ட வந்துருதுப்பா இதுதான். ஸோ இதே வந்து நம்ம டாஃப் அதுக்கப்புறம் கனியன்னு பார்த்தோம் அப்டின்னா, கனியன்ல எனக்கு தெரிஞ்ச புக் வந்து நியூவா இன்னும் போடல எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்டின்னா நான் ஜேபி ஸ்டோர்ஸ்ல கேட்டேன். அவங்க இது பண்ணல. அப்புறம் வேற ஒரு ஸ்டோர்ல கேட்டேன். அவங்க வந்து இன்னும் வரல அப்டின்ற மாரி தான் சொன்னாங்க. டாஃப்லயும் இன்னும் வரலப்பா எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து இவ்ளோ தான் இது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு புத்தா மட்டும் நீங்க போடலாம். ஆனா பட் கேட்டுட்டு போடுங்க. ஏன் அப்டின்னா, கண்டிப்பா புக் வரும். ஆனா பட் எவ்வளோ லேட் ஆகும்னு தெரியல. ஏன் அப்டின்னா வந்து, எனக்கு இந்த வீக் சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து ஃபெப் 17, ஃபெப் 18 நெக்ஸ்ட் வீக் சொன்னாங்க. சில பேர் வந்து இல்லப்பா ஃபெப் 20க்கு மேல தான் வரும் அப்டின்னு சொன்னாங்க. ஸோ அப்டின்னா இந்த மாசமே முடியிற மாரி ஆயிடுது. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஆனா புக் வந்து நல்ல ஒர்த்தான புக் தான். ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு டீட்டெயில்ஸ்லாம் நல்லா கேட்டுட்டு போடுங்க. ஸோ பாருங்க இப்போ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் தனியா. அப்புறம் டிஃப்ரெண்ட்டா இருக்கிறது டிஃப்ரெண்ட்டா. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே புணர்ச்சி விதி குடுத்துருக்காங்க. அங்க ஸ்டார்ட்டிங்கில ஒவ்வொன்னா குடுத்தாங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில இந்த மாதிரி அதுதான் டிஃபரன்ஸ். மேலேயும் கீழேயும் அது மாரி சந்திப்பிழை அப்படின்னா சந்திப்பிழையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்னும் தனித்தனியா குடுத்துருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. எனக்கு தெரிஞ்சத நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க. ஏன்னா வந்து புக் வந்து இவ்ளோ டிலே ஆகுது அப்படின்னு வந்து நெறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதனால தான் இவ்ளோ லென்த் ஆயிடுச்சு. இல்லாட்டினா இவ்ளோ லென்த்தா வீடியோ போட மாட்டேன். சாரி.